சின்னத்திரையில் ஒளிபரப்பாகும் சீரியல்களில் எந்த கதை விறுவிறுப்பாகவும் பார்ப்பதற்கு ஆர்வமாகவும் என்பதை வைத்து அந்த நாடகத்திற்கு மக்கள் வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் மக்களின் மனதை கவர்ந்த சீரியல் எது என்பதை டிஆர்பி ரேட்டிங் மூலம் பார்த்து வருகிறோம். அப்படி இந்த வாரம் எந்த சீரியல்கள் டிஆர்பி ரேட்டிங்கில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்ப்போம். மல்லிகா சீரியல். வெண்பாவிற்காக விஜயை மல்லிகா கல்யாணம் பண்ணியிருந்தாலும் மல்லி மனதிற்குள் விஜய் நுழைந்து விட்டார். அந்த வகையில் மல்லி விஜயின் காதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். தற்போது மல்லி பூரணமாக குணமாக வேண்டும் என்பதால் விஜய் பக்கத்திலேயே இருந்து பார்த்து பார்த்து பாசத்துடன் கவனித்து வருகிறார். ஆனால் மல்லிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் விஜய் இதையெல்லாம் செய்து கொண்டு வருகிறார். இது தெரியாத மல்லி விஜயை கண்மூடித்தனமாக காதலித்து வருகிறார். தற்போது இந்த நாடகம் விறுவிறுப்பாக போய்கொண்டிருப்பதால் டிஆர்பி ரேட்டிங்கில் 7.52 புள்ளிகளை பெற்று 6வது இடத்தை பெற்றிருக்கிறது. சிறகடிக்கும் ஆசை. ஆரம்பத்தில் இந்த நாடகம் மக்களின் மிகப்பெரிய ஃபேவரட் நாடகமாக இருந்தது. ஆனால் வர வர மாமியார் கழுதை போல ஆனாலாம் என்று சொல்வதற்கு ஏற்ப முத்து மற்றும் மீனாவை டம்மியாக்கிவிட்டு ரோஹிணி ஒவ்வொரு விஷயத்திலும் எஸ்கேப் ஆகிக்கொண்டு வருவதால் மக்கள் இந்த நாடகத்தை வெறுத்து போய்விட்டார்கள். அதனால் கூடிய விரைவில் ரோஹிணி பற்றிய விஷயங்கள் வெளிவந்தால் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். தற்போது 7.95 புள்ளிகளை பெற்று 5வது இடத்தில் இந்த நாடகம் இருக்கிறது. மருமகள். ஆதிரை மற்றும் பிரபு ஒன்று சேர்ந்து வேல்விழி மற்றும் மனோகரிக்கு தொடர்ந்து ஆப்பு வைக்கும் விதமாக கதைகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் யார் நினைத்தாலும் கல்யாணத்தை நிறுத்த முடியாது என்பதற்கு ஏற்ப பிரபுவுக்கு ஏற்ற மனைவி ஆதிரைதான் என்று சொல்வதற்கு ஏற்ப பிரபு மனதில் இடம் பிடித்து விட்டார். அந்த வகையில் டிஆர்பி ரேட்டிங்கில் 8.2 புள்ளிகளை பெற்று 4வது இடத்தில் இருக்கிறது. 3 முடிச்சு. கடந்த வாரம்தான் இந்த நாடகம் ஆரம்பித்தது. ஆனால் ஆரம்பித்த முதல் வாரத்திலேயே டிஆர்பி ரேட்டிங்கில் 8.16 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தை 3 முடிச்சு சீரியல் பிடித்துவிட்டது. நந்தினியின் துணிச்சலான பேச்சும் குடும்பத்தையும் கிராமத்தையும் பாதுகாக்கும் வகையில் நந்தினி கேரக்டர் அனைவரையும் கவர்ந்துவிட்டது. சிங்கப்பெண்ணை. போங்கடா நீங்களும் உங்க கல்யாணமும் என்று சொல்வதற்கு ஏற்ப ஆனந்தியை அன்பு மற்றும் மகேஷ் விரும்பி வந்தாலும் இவர்கள் இருவருமே அவர்களுடைய காதலை வெளிப்படுத்தாமல் மௌனம் காத்திருப்பது பார்ப்பவர்களிடம் பொறுமையை ரொம்பவே சோதித்துவிட்டது. அதிலும் கண்ணாம்பூச்சி விளையாடும் அளவிற்கு அன்பு அழகன் என்ற பெயரில் ஆனந்தி மனதில் இடத்தை பிடித்துவிட்டாலும் அழகன் நான் தான் என்று சொல்லாமல் இருப்பது கடுப்பாக இருக்கிறது. அதனால்தான் இந்த வாரம் 8.77 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தில் இருக்கிறது. கயல். இதுவரை 2 மற்றும் 3வது இடத்தில் இருந்த கயல் சீரியல் முதல் முறையாக 8.9 புள்ளிகளை பெற்று முதல் இடத்தை தக்க வைத்து கொண்டுள்ளது. அதற்கு காரணம் சீரிப்பாயும் சிங்கப்பெண்ணாக இருந்த கயல் கடந்த சில வாரங்களாக அமைதியின் மறு உருவமாக எதிரிகளை தன் பக்கம் இழுக்கும் சாகசத்துடன் பொறுமையாக ஒவ்வொரு காயை நகர்த்தி வருகிறார். அந்த வகையில் ராஜி மற்றும் வேதவல்லியின் மாற்றம் கயலுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துவிட்டது. இதுவரை அழுது கொண்டே இருந்த சீரியல் இப்பொழுது முடியும் நிலையில் இருப்பதால் கல்யாண ஜோரில் கலர்ஃபுல்லாக மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளது. அதனாலேயே இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் கயல் முதல் நிலையில் உள்ளது. கயலுக்கு இந்த வாரத்தியாவது திருமணம் நடக்குமா என்று ஆடியன்ஸ் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறார்கள்.